அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒய்டாவே சில செக்டார் மட்டும் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்திருக்கு. ஒரு சில செக்டார் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு 150 பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நோக்கி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 736 பாயிண்ட் நல்ல ஒரு கரெக்ஷன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 1.31% இன்னைக்கு மட்டும் பேங்க் நிஃப்டி கரெக்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ ஒரு 80 பாயிண்ட் நல்ல ஒரு கரெக்ஷன் நோக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜி பங்கு மட்டும் 97 பாயிண்ட் நல்ல ஒரு அப்டர் மூவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிஃப்டி ஐடி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு 350 பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்தரா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணிதான் பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே ஒரு 3895 கோடி வித்திருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு 6202 கோடி வந்து சப்போர்ட் போட்டு நல்ல மார்க்கெட்டை ஒரு நியூட்ரலா கொண்டு வந்திருக்காங்க. பெரிய கரெக்ஷன் இல்லாம ஒரு ஆவரேஜ் கரெக்ஷன்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில செக்டர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டைட்டன் தான். ஆல்மோஸ்ட் டைட்டன் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டுல ஒரு 75,000 கோடி வந்து அவனுடைய ஷேர்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு பங்குதாரருக்கு மட்டுமே ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தா 15 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். வச்சிருக்க எல்லா நண்பருக்குமே நன்றி. அவங்க வச்சிருந்தா கம்பல்சரி வர அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு எல்லா வீடியோமே சொல்லியிருக்கேன். வர அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணி அகைன் ஒரு நல்ல பங்குல வாங்குறதுக்கு நம்ம பார்க்கலாம். அதான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். அதை மட்டும் வாட்ச் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த டைட்டனோட நியூஸை பார்த்துட்டு அகைன் இதோட என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு செக் பண்ணிப்போம். இன்னைக்கு டைட்டன் பார்த்தா ஒரு 4.76% நல்ல ஏற்றத்தை கொடுத்திருக்கு. 4513 கோடி பார்த்தீங்கன்னா 4513 இன்னைக்கு மட்டுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல கட்ட ஒரு அப்டர் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு பங்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல சரிவுல கிடைச்சது. அகைன் பார்த்தா நல்ல ஒரு அப்டர் மூவ்மெண்ட்ல நம்ம செல் பண்ணிட்டு அகைன் கீழே வந்துட்டோம். அந்த பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டர் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது நம்ம பங்கை பிடிக்கவே கூடாது. நான் வாங்கும்போது ஒரு 3400 கிட்ட வாங்கினேன். வாங்கிட்டு அகைன் ஒரு பீக்ல விட்டேன். அகைன் இந்த பங்கு நான் பிடிக்கல. அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்டர் மூவ்ல போயிடுச்சு. நல்ல பீக்ல போகும்போது பங்கு நம்ம பிடிக்க கூடாது. நம்மளோட நாம்ஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாருமே. நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் போது நம்ம உள்ள போகணும். அதுவும் பொறுமையா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம். இந்த Q4 ரிசல்ட் என்ன பண்ணிருக்கோம் அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் இந்த குவார்டர்லியில 26,920 கோடி பண்ணியிருக்காங்க. பிஃபோர் காலாண்டு பண்ணும்போது அதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. 1684 கோடி பிஃபோர் காலாண்டு. இந்த காலாண்டு 1179 கோடி. பட் இயர் அண்ட் இயர் செக் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க. இயர் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3337 கோடி போன இயர்ல பண்ணியிருக்காங்க. இந்த இயர் வந்து 5073 கோடி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க டைட்டன் கம்பெனி. ஆல்மோஸ்ட் நல்ல டிவிடெண்ட் 15 கொடுத்துருக்காங்க. வர அமௌண்ட்டை வாங்கி அகைன் நல்ல ஸ்டாக்கை வாங்குங்க. இன்னைக்கு அடுத்த பங்கோட நியூஸ் தான். இன்னைக்கு பார்த்தா ஹுண்டாய் கொண்டு வந்திருக்கேன். ஹுண்டாய் நம்மளுக்கு ஐபிஓல கிடைச்ச பங்கு 1920 கிடைச்சது. இந்த பங்கு Q4 ரிசல்ட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த பங்கு பார்த்தா 21 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பங்குக்கு. நல்ல டிவிடெண்ட் லெவல் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. வச்சிருக்க நம்மளுக்கு எல்லாருமே கம்பல்சரி வரும். வரும்போது அந்த பங்கோட அமௌண்ட்டை கம்பல்சரி வேற பங்குல இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. இல்லை எனக்கு எமர்ஜென்சி வேணும் நிறைய பங்கு வச்சிருக்கீங்கன்னா அதை வாங்கி நீங்களுடைய பர்சனல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே டிவிடெண்டை செலவு பண்ண மாட்டேன். அகைன் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அகைன் அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தான் நான் பார்ப்பேன். அதான் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். நண்பர்கள் நீங்களும் அது மாதிரி பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு கம்பல்சரி நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். மிஸ் பண்ணாம அது மாதிரி பண்ணுங்க. இன்னைக்கு ஹுண்டாயோட என்ன நிலவரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். 1853 ரூபாய் இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு நல்ல லெவல்ல கிடைச்சது பங்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1690 நம்ம பிடிச்சோம். அகைன் பார்த்தீங்கன்னா பீக்ல போயிட்டு இருக்கு. இந்த லெவல்ல போகட்டும். அகைன் கரெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம உள்ள போகலாம். அதையும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இந்த Q4 என்ன பண்ணிருக்காங்க ரிசல்ட் பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் இயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 18,452 கோடி சேல்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க பிஃபோர் இயர் கம்பேரிசன் பண்ணும்போது. இவங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். அகைன் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய புது புது மாடல் இறக்குறாங்க. கம்பல்சரி க்ரோத் ஆக வாய்ப்பு அதிகம். இந்த லெவல்ல கன்சிடர் பண்ணுவோம். தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோட கன்சிடர் லெவல் இந்த மிஸ் பண்ணாம பங்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா SBI தான் கொண்டு வந்திருக்கேன். SBI பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் 19,684 கோடி லாபத்தை கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தும் பங்கு விலை குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6.66% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. 1019 ரூபா பார்த்தா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல கட்ட சரிவு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொன்னதுதான். எனக்குலாம் ஒரு 780 கிட்ட கிடைச்சது. அகைன் நல்ல ஒரு லெவல்ல வித்துட்டு வெளியே வந்தேன். அகைன் பார்த்தோன்னா இந்த லெவல்ல வந்து கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். ஒரு 800 பிரேக் ஆனால் நம்ம உள்ள போகலாம். அதுவும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த கட்ட சப்போர்ட் இந்த 979 கிட்ட கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ள போகலாம். ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ண பங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த Q4 ரிசல்ட் பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் அண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. 1,30,30,000 கோடி
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க பிஃபோர் காலாண்டில். ஸோ இந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1,31,80 கோடி பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1000 கோடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவ்வளோதான் இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய ஓவரால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இயரில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 86,666 கோடி பிஃபோர் காலாண்டு செக் பண்ணும்போது, பிஃபோர் இயர் செக் பண்ணும்போது, பிஃபோர் இயரில் பார்த்தீங்கன்னா வெறும் 80,523 கோடி பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட்ல பங்கை போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல லெவல் கரப்ஷன் வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு 100 கோடி பங்குகள் வந்து வித்திருக்காங்க. காரணம் என எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐபிஓல வந்த பங்கு, ஐபிஓட டேட் முடிவு வந்துச்சு. இன்னைக்கு முடிவு வந்ததுனால ஒரு சில கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்திருக்காங்க. ஸோ நல்ல கட்ட செல்லிங் ப்ரெஷர் இதுல போயிருக்கு. பட் செல்லிங் ப்ரெஷர் போயும் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கீழே பர்ஃபார்மன்ஸ் கீழே இறங்கல. ஸோ யாராவது வித்திருக்காங்க பாத்தீங்கன்னா பெஸ் ஐபியூ ஹோல்டிங் நிறுவனம் வித்திருக்கு, ஏபிஜி கேபிட்டல் நிறுவனம் வித்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5,315 கோடி வித்திருக்காங்க. வித்தும் மார்க்கெட்ல இந்த பங்கு வந்து ரொம்ப சரி நோக்கி போகல. பட் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு இந்த பங்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் 0.31% கரெக்ஷன் தான், சாரி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. பட் கரெக்ஷன் ஆகல. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில பார்க்கும்போது கரெக்ஷன் ஆச்சு. அகைன் பார்த்தோம்னா ஆஃப்டர் எண்ட் ஆஃப் டே நல்ல ஒரு செல்லிங் செல்லிங் ப்ரெஷர் போயிட்டு பையிங் ப்ரெஷர் மாறிடுச்சு. நல்ல ஒரு சப்போர்ட்ல கிடைச்சது. அகைன் பார்த்தோன்னா இன்னைக்கு 490 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பங்கு நம்ம பெரிய அளவுக்கு கரெக்ஷன் ஆகும் பார்த்தா கரெக்ஷன் ஆகல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கரெக்ஷன் ஆக வாய்ப்பும் இருக்கு. ஸோ மேபி நாளைக்கு ஒரு சில வித்தாலும் விற்க வாய்ப்பும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து நம்ம பங்கு சூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பங்கு இன்னைக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பங்கு பிரிட்டானியா தான். இன்னைக்கு 5% கரெக்ஷன் ஆயிருக்கு. 5,520 வந்து பார்த்தா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பீக்ல இருக்க பங்கு. நம்மளுக்கு கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 கீழே வரட்டும். வந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் மினிமம் ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டி பை பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நல்ல கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ எனக்கு அடுத்த பங்கு வேதாந்தா தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபிளச் பண்ணதுலேருந்து வேதாந்தாவோட பங்கு எல்லாரும் நினைச்சிருப்பேன் சீப்பாக கிடைக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் கிடையாது. ஃபிளச் பண்ணோன்னு அந்த பங்கோட விலை அதே லெவல் தான். பட் என்னன்னா கரப்ஷன் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3% கரப்ஷன் ஆயிருக்கு. பட் பெரிய கரப்ஷன் கிடையாது. ஸோ நல்ல பீக்லேருந்து கரப்ஷன் கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆகட்டும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணாதான் நம்ம பங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான். ஸோ இன்னைக்கு செகண்ட் கன்சர்ன் லெவல் HDFC பேங்க் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன ரீசன் எல்லாருமே சொல்றேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.91% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் பிஃபோர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 742 தான். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 781. ஸோ 40 ரூபா டிஃபரன்ஸ்ல இது ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. தாராளமாக பங்கை வாங்கலாம். ஸோ அதனால நான் கொடுத்துருக்கேன். அகைன் இது பீக்காக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த பங்கை வச்சிருக்கவங்க பீக்காக வாங்கியிருக்கீங்கன்னா தாராளமாக அவரேஜ் பண்ணுங்க. மிஸ் பண்ண இந்த பங்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட அந்த சார்ட்டை காமிச்சிடுறேன். சார்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 777. ஸோ இந்த சப்போர்ட் வந்தாலும் தாராளமாக உள்ள போகலாம். நான் 740 சொன்னேன். அது வந்து மெயின் சப்போர்ட், அடுத்த சப்போர்ட் அது. ஸோ அந்த லெவல் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கம்பல்சரி உள்ள போகலாம். அதுன்னு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ நீங்க அடுத்த பேங்க் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு 2.25% கரெக்ஷன் ஆயிருக்கு. 264 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சரிவில் வந்திருக்கு. பட் வந்து இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆகட்டும். நம்மளுக்கு கிடைச்ச லெவல் பார்த்தீங்கன்னா 260 கீழே போகணும். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் வரட்டும். வந்தோன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு, சாரி இன்னைக்கு பங்கோட ஷேராகவும் பார்த்துலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்கும் கொடுத்துருக்கேன் பேங்க் ஆஃப் பரோடாவோடது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து மீண்டும் மேலே போய் கீழே இறங்கியிருக்கு. இன்னும் கரெக்ஷன் ஆகட்டும். ஸோ இன்னைக்கு கரெக்ஷன் நோக்கி போகும்னு பார்த்தேன். பட் போகல. அகைன் பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் போயிட்டு மேலே போயிடுச்சு. அடுத்த லெவல் கரெக்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம இந்த பங்கு வாட்ச் பண்ணிங்க. இது 3வது பங்கு உங்களுக்கு கன்சிடர் லெவலில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான். இதுவும் நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருந்து மேலே போயிட்டு இப்போ நல்ல ஒரு கரெக்ஷன் கீழே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல லெவலில் அந்த பங்குல பிடிக்கணும். ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 100 ருபீஸ் வந்துச்சு. ஒரு 7 ரூபா ஏறி இருக்கு. தாராளமாக கன்சிடர் லெவல் நம்ம 4வது ஸ்டாக் இது. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ பீட் பண்ண பாருங்க. நல்ல லெவலில் வந்துட்டு இருக்கு பங்கு. அகைன் இறங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஏறிச்சுன்னா அகைன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு ஆக்சிஸ் பேங்க் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஒரு நல்ல லெவலில் சப்போர்ட்ல கிடைச்சிது. இன்னும் கரப்ஷன் எதிர்பார்க்குறேன். எதிர்பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். லெவல் கிடைக்கும்போது உள்ள பூந்து நம்ம கரெக்டாக பில்ட் பண்ணால் போதும். அவசரப்படாமல் இருங்க. ஸோ நல்ல லெவல் வரும்போது நான் கம்பல்சரி உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வீடியோவில் வேணும் பிரதர் அப்படின்னா நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ஆஃப்டர்நூன் போடுறதுக்கு. ஸோ கஞ்சி லெவல் ஏதாவது வந்துச்சுன்னா மார்னிங் ஒரு ஷார்ட்டில் போட்டு விடுறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. நல்ல லெவலில் பங்கு வந்துட்டு இருக்கு. மிஸ் பண்ண அந்த பங்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கே அடுத்த பங்கு ஐசிஐசி பேங்க், லார்ஜ் கேப் பங்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கும் இந்த வாட்டி. ஸோ ஐசிஐசியும் இந்த வாட்டி கம்பல்சரி நம்ம மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை பிடிக்கணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் நான் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆனோம்னா கம்பல்சரி உள்ள இறங்கும் இந்த பங்கும். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ இல்லாத பங்கு.
ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நான் வாங்கி வித்துட்டேன். அகைன் பார்த்தா ஒரு கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ள போகலாம். அது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ நம்ம அடுத்த கன்சிடர் பண்ண பங்கு எஸ்சிஎல் கொண்டு வந்திருக்கேன். ஃபோர்த் பங்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎல் தான். 1998 ரூபா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 1.25% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த பங்குல. யூஸ் பண்ணாம இருப்பாங்க. வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு இன்ஃபோசிஸ் தான். இதுவும் நல்ல லெவலில் இருக்கு. 5வது பங்கு அதை கன்சிடர் பண்ணுங்க. நல்ல கன்சிடர் லெவலில் இருக்கு. ஸோ இந்த பங்குலாம் எப்போனா ஏறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு. மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் பிஃபோர் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த பங்கு கரெக்டாக வந்துச்சு. அப்படியே பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் இன்னைக்கு பார்த்தா 1.42% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இன்னும் ஏறும். ஸோ நல்ல லெவலில் இருக்கு பங்கு. மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தா டாடா கன்சல்ட் சர்வீஸ். நமக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திட்டே இருக்கு இந்த பங்குல. ஸோ மிஸ் பண்ண இந்த நண்பர்கள் அகைன் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 6வது பங்கு இந்த பங்கு கொடுத்துருக்கேன். 5 லெவலில் இருக்கு இந்த பங்கு. நல்ல லெவலில் பங்கு கிடைச்சிருக்கு. அகைன் ஒரு 2350 வந்துச்சுன்னா நல்ல பல்க் பை கம்பல்சரி நான் உள்ள போவேன். நீங்களும் தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கலாம். கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு புரிதல் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க உள்ள போகலாம். தப்பே கிடையாது. நான் கொடுக்குற பங்கு எல்லாமே தெளிவாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பங்குல மிஸ் பண்ணாம உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுங்க. போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எல்லா செக்டருமே கவர் ஆகிடும். ஐடி, பேங்க், ஆட்டோ எல்லா செக்டருமே உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்கும். எந்தெந்த பங்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஆடோ எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த பங்கை மிஸ் பண்ணாம 5வது பங்கா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டை போட்டு உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. நீங்க அடுத்த பங்கு பார்த்தா லார்ஜ் அண்ட் டர்போ கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 3974 ரூபா பார்த்தா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 1.21% கரெக்ஷன் ஆயிருக்கு. நம்மளுக்கு இந்த பங்கெல்லாம் ஒரு 3300 எல்லாம் கிடைச்சது. அகைன் பார்த்தா நல்ல ஒரு பீக்ல போயிடுச்சு. ஒரு பிஃபோர் இந்த போர் பதற்றம் முன்னாடியே ஒரு 3400 கிட்டலாம் வந்துச்சு. 3300 கிட்டலாம் வந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றத்தை கொடுத்துருக்கு. கரெக்ஷன் ஆகட்டும். இதெல்லாம் பீக்ல இருக்கு. அவசரப்படாம வெயிட் பண்ணி வாங்குங்க. அவசரப்படியும் லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோம்னா எல்என்டியோட அந்த சார்ட்டை பார்த்துக்கணும் ஒன் டைம். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தெரியும் உங்களுக்கு. நல்ல சப்போர்ட்ல கிடைச்சது. அகைன் பீக்ல போயிட்டு கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். வெயிட் பண்ணி பார்த்து உள்ள போங்க. அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த லாஸ்ட் பங்கா HDFC இன்சூரன்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பங்கை ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா நல்ல ஒரு சரிவு நோக்கி வந்து இந்த பங்கு அகைனோட பீக்ல போயிட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்து இன்க்ரீஸ் ஆகி அகைன் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அகைன் கரெக்ஷன் கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம இருப்பாங்க. வாட்ச் பண்ணிட்டே இருங்க. HDFC செக்டர் ஃபுல்லாவே எப்போ வேணா பீக் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த பங்கெல்லாம் மிஸ் பண்ணாம கன்சிடர் பண்ணுங்க. பீக்ல வாங்கியிருந்தா ஆவரேஜ் பண்ணுங்க. ஸோ பீக்ல வாங்கியிருந்து ஆவரேஜ் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஆவரேஜ் லெவல்ல இருக்கும். அவசரப்பட்டு நீங்க நம்ம பங்களை மிஸ் பண்ணாம உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஒரு சிலர் எல்லாம் இந்த பங்கெல்லாம் வேணுமா இல்லை வேண்டாம் சொல்லிட்டு மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அகைன் இந்த பங்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது யோசிப்பீங்க அதெல்லாம் இந்த பங்கு மிஸ் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கட்டும் ஒரு சைடில் இந்த பங்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் செக்டாரும் நம்ம சைடில் இருக்கணும். ஸ்டார் ஹெல்த் இருக்கு, HDFC இருக்கு, மேக்ஸ் ஹெல்த் நான் ஆல்மோஸ்ட் பிஃபோர் வீடியோ எல்லாம் கொடுத்துருந்தேன். இந்த 3 பங்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ள போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்க. வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஸோ எப்படி சேவிங் பண்றது, இந்த ஷேர் மார்க்கெட் பத்தி என்னென்ன எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பங்கா வாங்கி சேவ் பண்ணுங்க. ஆஃப்டர் ஃபியூச்சருக்கு கம்பல்சரி எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ எல்லா நண்பருக்குமே நன்றி. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நன்றி மக்களே.